ஹாய், நான் உங்க சௌந்தர்யா. இது உங்கள் கலக்கல் சினிமா. இன்னைக்கு திரையரங்குல நல்லபடியா ஓடிட்டு இருக்க படம் பாத்தீங்கன்னா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தை பாத்தீங்கன்னா சாம் ஆண்டன் இயக்கியிருக்காரு. இந்த படத்தை வந்து லைக்கா நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. படத்துடைய கதை என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ராயபுரத்துல வந்து நைனா நாற்காலி அப்படின்றது வந்து ஒரு முக்கிய இடம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்காக வந்து அடிச்சு புடிச்சு சண்டை போட்டு எப்படியாவது அந்த நைனா நாற்காலியை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு டீம் பிளான் பண்ணிட்டு இருக்கு. அந்த டீம் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரவணன், VTV கணேஷ் மற்றும் மொட்டை ராஜேந்திரன் 3 பேரும் சேர்ந்து அந்த நாற்காலியில இருந்த நைனாவை எப்படியாவது போட்டு தள்ளிடுறாங்க. போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துக்கு வந்து சரவணன் வராரு. மிச்சம் இருக்க 2 பேருக்குமே வந்து கோபம் வர, முன்பு மாதிரியே சரவணனால ஃபைட் பண்ணாத சண்டை போட முடியல. அதனால அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல யோசிக்கிறாரு, தன்னுடைய மகள் ஆனந்தியை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த நேரத்துல ராயபுரத்துக்கு கண்ட்ரோலான ஒரு நைனாவை தேடணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த டைம்ல தான் வந்து நம்மளுடைய ஹீரோ GV பிரகாஷ் வந்து ஒரு கொலை நடக்கிற இடத்துல இருக்காரு. அந்த நேரம் பார்த்து அவர் தான் எங்க கொலை பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து எப்படியாவது நைனா வாக்கலாம் அப்படின்னு வந்து கருணாசும் யோகி பாபுவும் யோசிக்கிறாங்க. ஆனா உண்மையை சொல்ல பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய ஹீரோ GV பிரகாஷ்க்கு வந்து பிளட்னாலே பயம். இவர் வந்து கடைசியில உண்மையான நைனாவா மாறுறாரா அப்படின்றதுதான் மீதி கதை. மாணிக் பாஷா ரேஞ்சுக்கு நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் நம்மளுடைய ஹீரோ. மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு பெயர் இருக்கு அப்படின்றது நம்மளோட சூப்பர் ஸ்டாருடைய மிகப்பெரிய ஒரு அதாவது ஒரு டைலாக் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த டைலாக் வச்சு நம்மளுடைய ஹீரோ முன் வச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவர் வந்து சாம் ஆண்டனோட கை கோர்த்திருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மட்டும் இல்லாம யோகி பாபுவும் சரி கருணாசும் சரி தன்னுடைய நகைச்சுவை திறனை ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. அதுலயும் யோகி பாபு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவை கூட விட்டு வைக்கல. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல யாருமே சரி, VTV கணேஷ் ஆகட்டும், கருணாஸ் ஆகட்டும், சரவணன் ஆகட்டும், எல்லாருமே தன்னுடைய கேரக்டர்ஸ் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கலக்கல் சினிமா அப்படின்ற பேஜுக்கு போயிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களோட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். படம் வேற லெவல். படம் செம்மையா இருக்கு, பயமா இருக்கு, கமர்ஷியலா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு.